ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் மெதுவோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. நான் செய்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு மெயின் டிஷ் கூட நான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் முழு உளுந்து வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே நான் ஊற வச்சுருந்தேன். என்கிட்ட கிரைண்டர் இல்லை, ஸோ நான் எப்போவுமே மிக்சியில் தான் மெதுவடைக்க அரைப்பேனே. இப்போ இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த உளுந்து வந்து நல்லா உபரியும் கொடுக்கும். இப்போ மிக்சி ஜார்லேயே நான் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பட் ஸ்டில் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னும் கிரைண்டரில் நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் பந்து போல் வரும். பட் ஸ்டில் எனக்கு இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அரைச்ச மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு பொடிசா நறுக்குனா கொத்தமல்லி, வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா, குருமிளகு கூட சேர்த்துக்கலாம். நிலா பாப்பாவுக்கு வந்து மெதுவடை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை சேர்க்கல. அண்ட் அந்த அரிசி மாவு, ரவை எதுவுமே சேர்க்காம இந்த சிம்பிளான மெத்தடில் தான் நான் எப்பவுமே வீட்டில் பண்ணுவேனே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம கிறிஸ்பாக சாஃப்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.